எனக்கென்னவோ இது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போவதுக்கு அறிகுறியாதான் இது தெரியுது. நல்லா தெய்வ வாக்கு எச்சரிக்கை பண்ணுதுடா. அம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஏன் வாய மூடிடலாம்டா, விதியோட வாய மூட முடியுமா? தெய்வ வாக்க உதாசீனப்படுத்திட்டு எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. சாமி குத்தாயிடுச்சு. என்னவோ பண்ணி தொலைங்க. அந்த குங்குமத்தை எடுங்கம்மா, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். இருங்க, நான் வேற குங்குமம் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, எதுக்கு சிரமம்? என் ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே உண்டு. நல்லா இருங்க. கௌரி, நான் வர்றேம்மா. வாங்கம்மா. நான் வர்றப்பா. பாத்து மெதுவா வாங்கம்மா. அவங்க மூத்த சுமங்கலிம்மா, அவங்க ஆசீர்வாதம் பண்ண வந்தோம். உங்க 2 பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போனது நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் இந்தாங்க சார். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் நாங்க நிரபராதிங்க சார், எங்களை விட்டுருங்க சார். நிரபராதி மூஞ்ச பாரு. என்னையா இருக்கு பார்சல்ல? சார் அது வெள்ளி சொம்பு சார். மகர கட்ட வெள்ளி சொம்பு கொடுக்குற மூஞ்சிங்களா இது? கான்ஸ்டபிள் சார், அந்த பார்சலை பிரியா. சரிங்க சார். சார் பார்சல் வெயிட்டா இருக்கு சார். யோ, திருடந்தெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கேன், பிரியாத. சார் பாம் சார். பாமா? டைம் பாம் சார். என்னங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா. குங்குமம் விழுந்தது மனசுக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஆமா, நீங்க யாருக்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, முத்துவால கல்யாணத்துக்கு வர முடியாதான், ஏதோ முக்கியமான வேலையாம். அதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. பரவாயில்ல விடுங்க. பக்கத்து ஊர்ல இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருப்பான். நாடு கடந்து போயிருக்கான். அவனுக்கு அங்க என்ன பிரச்சனையோ என்னவோ. நாம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, எப்படியா சமாளிப்போம். அட பாவி, வெள்ளி சொம்புன்னு சொன்னா அதை நம்பி திருடிட்டேன். இப்ப என்ன பண்றது தெரியலையே. சார் எங்களை விட்டுருங்க சார். நாங்க அப்பா வெடிக்கிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சார் எங்களை விட்டுடுங்க சார், இனிமே நாங்க திருடவே மாட்டோம். ஏமா வாய மூடுமா, யாரும் பயப்படாதீங்க. இது சாதாரண வெடிகுண்டு தான். கான்ஸ்டபிள் சார், கட்டர் எடுத்துன்னு வாங்க. சார் சார் என்ன சார் பண்ண போறீங்க? யோ அமைதியா இரு. நான் ஏற்கனவே பாம் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்டா கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பயப்பட தேவையில்ல. ஓகே சார். சந்தியா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்பாடா, ஒரு வழியா ரிசப்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆமா ஆமா. அப்பா மணமேடை கொஞ்சம் செட் பண்ணுங்கப்பா. இப்பதான் சார் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்ச உடனே நாங்க எடுத்து செட் பண்ணி வச்சிடறோம் சார். சரி, அதை மறக்காம பண்ணுங்க. காலையில 7 to 9 முகூர்த்தம். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். ஐயர் எப்போ வருவாரு? அவர் விடிய கால 4:30 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவாரு. சொல்லியாச்சு. கீழே வாழை மரம் எல்லாம் கட்டியாச்சு, டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் கரெக்டா நடக்கும் சார். நீங்க கவலைப்படாம இருங்க சார். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும்ல. அப்பா முத்து ஃபோன் பண்ணானே, என்னதான் சொன்னான்? அவனால வர முடியாதான்ப்பா. ஒரு புள்ள இங்க, இன்னொரு புள்ள அங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அவனை போக வேண்டான்னு. அத்தை, அது அவரோட எதிர்காலம் அத்தை. எப்பவுமே அவர் இப்படிதான் பண்ணுவாரு. கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு அவசரமா போனாரு? முகூர்த்தத்துக்கு கரெக்டா இருப்பாரு. எல்லாமே சும்மா வாய் பேச்சுதான். ஏய், அவங்களே சும்மா இருக்காங்க, நீ ஏன் இவ்வளவு கடுப்பாகிற? இப்ப உறவுக்காரங்கள் ஆயிட்டோம்ல, அதான் உரிமையா பேசுறா. ஆமாமா, இன்னைக்கு ரிசப்ஷன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆமாமா, ஒரு சமையல்காரனை புக் பண்றதுக்கு முன்னாடி அவன் எந்த கல்யாணத்துல சமைக்கிறானோ அங்க போய் சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பாடு நல்லா இருந்தா தானே அவனை ஃபிக்ஸ் பண்றோம். அந்த வேலையை சம்பந்தி கரெக்டா பண்ணிருக்காரு. சம்பந்தி, ஒரு மண்டபத்துல போய் சாப்பிடல, 3 மண்டபத்துல போய் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள புக் பண்ணேன். ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணு நல்லா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, கல்யாண சாப்பாடு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏமாமா, அப்படின்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்பா பயந்துட்டாரு. அம்மாடி, பயம்ங்கிற வார்த்தையை நீ தயவு பண்ணி பயன்படுத்தாதம்மா. அப்பா உண்மையிலே பயந்துட்டாரு. நான் பவானி தான் சார் பேசுறேன். சொல்லுங்க. பவானி, நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. பாம் பிளான் சொதப்பிருச்சு. அந்த கணக்கு பயந்து ஓடிட்டான். ஐயோ, பாம் இன்னும் மண்டபத்துல தான் இருக்கா? நீ ஏன் பயப்படுற? பாம் மண்டபத்துல இருந்தா நேரம் வெடிச்சிருக்கும். அதை எடுத்துட்டு போனவன் நேரம் வெடிச்சு செதறி இருப்பான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி, அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ரிசப்ஷன் முடிச்சு சாப்பிட்டாங்க. எல்லாரும் இப்ப ஒண்ணா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அந்த சந்தியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட சந்தியா தான் அதிகமா சிரிச்சிட்டு இருக்கா. தப்பு 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 பண்ணிட்டேன். மிஸ் ஆயிட்டாளே. ஒப்பாரி சத்தம் கேட்க வேண்டிய இடத்துல சிரிப்பு சத்தம் கேக்குதா? இப்ப நான் என்ன பண்றது? பவானி, சந்தியாவை விடாம ஃபாலோ பண்ணு. சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அவளை விடாத. நீ வெயிட் பண்ணணும். ராத்திரியில கண்டிப்பா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி அவளை மண்டபத்திலேருந்து தூக்கணும். சரிங்க. பவானி, நம்ம ஆளுங்களாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி, அவங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்ன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே? சரிங்க. சொல்லுடா, யாரு யார் வச்சது? சொல்லுடா, உன் கூட்டாளிலாம் யாரு? சொல்லு, உண்மையே சொல்லு. இல்ல அவ்வளவுதான் சொல்லு. யாரு? எதுக்குடா அந்த பாம்பு வச்சீங்க? சொல்றா, சொல்லு. சொல்றது கேளுங்க சார், எனக்கு தெரியாது சார். சொல்லு. ஒண்ணுமே தெரியாது சார். என்னடா ஒண்ணும் தெரியாது? சொல்லு. நிறுத்துங்க சார், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். நான் சொல்றது நம்புங்க சார். ஏய், மரியாதையா உண்மையே சொல்லு, இல்ல அடிச்சே உன்னை கொன்னுடுவேன். அந்த பாம்பு மட்டும் வெடிச்சிருந்தது, மண்டபத்துல இருந்த எல்லாரும் செத்து இருப்பாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான பாம்பு. யாரும் உன் கூட்டாளி? அவன் எங்க இருக்கான்? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நான் ஏதோ கல்யாணத்துல சின்ன சின்ன திருட்டு பண்றவங்க. அந்த படுபாவி அதை வெள்ளி சொம்புன்னு சொன்னாங்க, அதை நம்பி ஆட்டையை போட்டுட்டுங்க. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அப்படியா? இரு, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். மறுபடியும் வேற வருவீங்களா சார்? மா, நீயும் சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார். இதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு நகையை திருட தான் சார் போனோம். இப்படி சின்ன சின்ன நகையை தான் சார் திருடுவோம். பாமுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். ரமேஷ் சார், இந்த அம்மா கிட்ட என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுங்க. தரவா சீக்கிரம். ஓகே சார், குடுமா. கல்யாண மண்டபத்துக்கு ஒருத்தன் பாம்பு வைக்கிறான்னா அவனுக்கும்
கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கும் என்ன முன்விரோதம்? அது இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியல சார். சார், இதுக்கு முன்னாடி செல்வாவுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தில் கூட இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு சார். அவங்க அப்பாவை கூட யாரோ காரை ஏற்றி கொல்ல பார்த்தாங்க சார். அப்படின்னா ஏதோ முன்விரோதம் இருக்கு. இருக்கலாம் சார். இந்த ஒரு பாம் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? சரி, கல்யாண மண்டபத்துக்கு போவோம் வாங்க. கான்ஸ்டபிள் சார், அவங்கள தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க போலாம். ஓகே சார். இந்த மண்டபத்துல பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சு. அது மட்டும் நடந்திருந்தா சாயந்தரம் நடந்த ரிசப்ஷன் பெரிய சோகத்துல முடிஞ்சிருக்கும். ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு இப்படி எங்களை நடுராத்திரியில் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க சார். விடிஞ்சா கல்யாணம். ஆமாம் சார், ஏதோ 1-2 பொருள் ரிசப்ஷன் நடக்கிற நேரத்தில் காணாமல் போனது வாஸ்தவம் தான். நாங்கள் யாரும் அதை பெருசுப்படுத்தலை. ஆனால் இந்த பசங்க போலீஸை கூப்பிட்டு வருவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அங்கிள், இது வேற மேட்ரு. விபரீதம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரம் ரிசப்ஷன் நடக்கும்போது மாப்பிள்ளைக்கு ஒருத்தன் gift பார்சல் கொண்டு வந்திருக்கான். அதுல வெள்ளி சொம்பு இருக்கிறதா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான். ஆனா அதுல இருந்தது வெள்ளி சொம்பு இல்ல, டைம் பாம். அதை மட்டும் அவன் மாப்பிள்ளை கையில கொடுத்திருந்தான், இந்த மண்டபத்துல நீங்க மட்டும் இல்ல, அந்த நேரத்துல இங்க இருந்த யாரும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. கல்யாண மண்டபம் சுடுகாடா மாறி இருக்கும். உங்க எல்லாருடைய அதிர்ஷ்டம், அந்த பார்சலை ஒருத்தன் வெள்ளி சொம்புன்னு நினைச்சு திருடிட்டு ஓடிட்டான். நீங்க எல்லாரும் தப்பிச்சீங்க. என்னடா இதெல்லாம்? ஆமா மச்சி, பார்சலை பிரிச்சப்ப வெடிகுண்டு எங்க கண்ணால பார்த்தோம்டா. இன்ஸ்பெக்டர் சார் பெரிய பாம் எக்ஸ்பர்ட், எங்க முன்னாடி தான் டிஃப்யூஸே பண்ணாரு. நாங்களாம் நடுங்கியே போயிட்டோம்டா. சினிமால நிறைய பாம் பார்த்துருக்கோம்டா, ஆனா நேர்ல பார்த்ததும் அள்ளு விட்டு போச்சு மச்சான். சார், மண்டபத்துல பாம் வைக்கிற அளவுக்கு அப்படி யார் சார் தீவிரவாதிங்க வந்திருப்பாங்க? அவன் தீவிரவாதி கிடையாது, ஒரு லோக்கல் கிரிமினல் தான். அவன் மண்டபத்துக்கு குண்டு வைக்க வரல. அப்போ மண்டபத்துக்கு குண்டு வைக்க வந்திருந்தா மெனக்கெட்டு அதை மாப்பிள்ளை கையில கொடுக்க போயிருக்க மாட்டான். மண்டபத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு ஓடி போயிருப்பான். அவனுக்கு யார் மேலேயோ தனிப்பட்ட கோபம் இருந்திருக்கு. அவங்கள டார்கெட் பண்ணி தான் அவன் இங்க வந்திருக்கான். யாரை சார் எய்ம் பண்ணி வந்திருக்காங்கிறீங்க? நீங்க தான் செல்வா. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? என் பிள்ளைக்கு குண்டு வைக்க வந்தாங்களா? சத்தியமா இருக்காது சார். என் பிள்ளைக்கு எதிரிங்க யாருமே இல்ல சார். மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. சார், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். கண்டிப்பா அவன் யாரையோ டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கான். ஆனா என்ன பழி வாங்குறதுக்கு அவன் வரல, எங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான் சார். டேய், என்னடா சொல்ற? என்னையா? என்ன எதுக்குடா? ஆமாப்பா, இத்தனை நாளா நான் உங்ககிட்ட சொல்லல. சந்தியா வீட்டில இருந்து பந்தக்கல் நட்டுட்டு வரும்போது உங்களுக்கும் முத்துவுக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அது ஆக்சிடென்ட் இல்லப்பா, அது ஒரு திட்டம் போட்டு நடந்த சதி. ஆமா மாமா, எனக்கு, இவருக்கு, அத்தைக்கு, முத்துக்கு கூட இந்த விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க ஐசியூல இருந்தப்போ மறுபடியும் உங்களை கொல்ல வந்தான், அது உங்களுக்கே தெரியும்லப்பா. இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வேற இருக்கு. அட பாவிகளா, இது சதி இல்ல, தெய்வ குத்தம். அம்மா, திருப்பி தெய்வ குத்தம் அது இதுங்கிற? ஒன்னு குத்துறா தெரியும், கடைசி நேரத்தில் காமெடி பண்ணிட்டு வாய மூட்டு பேசாம இருமா. சோ மாப்பிள்ளை குடும்பத்தை அழிக்க ஒருத்தன் கிளம்பி இருக்கான். அதுக்கு காரணம் தெரியுமா? சார், நாங்கள் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துட்டோம் சார். எங்கள் மேலே யாருக்கும் தனிப்பட்ட முறையில் பகை இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ நடந்திருக்கு, நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப வந்து விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் கூட இவருக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கா,
அதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்றாளான்னு கேட்டாரு. சார் சந்தியா கிட்டேயும் அதே கேள்வியை தான் கேட்டாங்க. சந்தியாவுக்கோ எனக்கோ வேற எந்த லவ் அஃபேரும் கிடையாதே சார். அந்த மாதிரிலாம் எங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலையே. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது செல்வா. ஒரு தடவை நடந்தாதான் அது தற்செயல். இத்தனை தடவை நடக்குது, அப்போ அது சரியாக தான் இருக்கும். உங்கள் குடும்பத்திலேயோ சந்தியா குடும்பத்திலேயோ எங்கேயோ மிச்சம் இருக்கிற நெருப்பு இன்னும் அணைக்கப்படலை. அது புகைஞ்சிட்டு இருக்கு. அது உங்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக எரிக்கிறதுக்குள்ள நாம் நிறுத்தி ஆகணும். அந்த தீயை அணைச்சாகணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும். சார், அதான் பாம்பை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, விட்டுருங்களேன் சார். நாளை காலையில கல்யாணம். உறவுக்காரங்களெல்லாம் இப்படி நிக்க வச்சு ராத்திரி பூரா பேசிட்டு இருந்தா கல்யாணம் எப்படி சுமூகமா நடக்கும்? அதானே, நாளைக்கு காலையில கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் சார். மற்ற விசாரணையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்காதுமா. சார், இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? நான் இப்படி சொல்ல ஒரு காரணம் இருக்கு. ஒரு பாம் தான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு அழிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்துல இந்த மாதிரி இன்னும் 4-5 பாம் இருக்கலாம்ல. ஐயோ, எந்த நேரம் வேணாலும் வெடிக்கிற மாதிரி இருந்தா, ஒருவேளை காலையில தாலி கட்டுற நேரத்துல வெடிச்சா? என்ன சார் இப்படி ஒரேடியா எங்களை பதற்றப்பட வைக்கிறீங்க? இப்போ என்னதான் செய்யணும்? எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். கல்யாணம் இப்போ முக்கியம் இல்லை, அதை இன்னொரு முகூர்த்தத்தில் கூட நடத்திக்கலாம். ஆனா ஒவ்வொரு உயிரும் முக்கியம் இல்லையா? அதனால இந்த மண்டபத்தை முழுசும் சோதனை போடணும். கல்யாணத்துக்கு வந்தவங்கள தரவா விசாரிக்கணும். எல்லாருடைய லெக்கேஜையும் நாங்க செக் பண்ணணும். ஐயோ, எங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இதை யாரும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. உங்க உயிர் பாதுகாப்புக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஒருவேளை நாங்க யாரையும் விசாரிக்க கூடாதுன்னு தடுத்தா? ஒரு இடத்துல பாம்பு வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கு, நிறைய பேர் உயிர் போகுதுன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்த பிறகும் நியாயமா உங்க எல்லார்கிட்டையும் வந்து அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்க எல்லாரையும் வெளியே இழுத்து போட்டு செக் பண்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப தடுத்தீங்கன்னா உங்களை ஒட்டு மொத்தமா அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு காலையில பாம்பு வெடிச்சா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்ப நாங்க என்ன சார் பண்ணணும்? நாங்க செக் பண்ணணும். நீங்க யாராவது இதை தடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது இருக்கும். இந்த கல்யாணம் ஏற்கனவே பல தடவை நின்னு போச்சு சார். இன்னும் எத்தனை முறை தான் நிறுத்துவீங்க? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாருங்க, இன்ஸ்பெக்டர் சொல்றது எனக்கு நல்லதுன்னு தான் படுது. தயவு செஞ்சு எல்லாரும் இதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. ரெண்டு குடும்பத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க யாரு? நான் இருக்கேன் சார். நீங்க என் கூட வாங்க. யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் செக் பண்ணணும். மாப்பிள்ளையுடைய அப்பா வாங்க சார். ரிசப்ஷன்ல யார் வீடியோ எடுத்தது அது ரொம்ப முக்கியம். அதுல பார்சல் கொடுத்தவனுடைய முகம் நிச்சயம் பதிஞ்சிருக்கும். அந்த வீடியோக்காரனை வர சொல்லுங்க சார். அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க சார். நாளை காலையில் கல்யாணத்துக்கு தான் திருப்பி வருவாங்க. அவரை ஃபோன் பண்ணி வர வைங்க சார். எல்லா போட்டோஸ் எல்லா ஃபுட்டேஜையும் கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். அந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாரியா. பேக் கொடுங்கம்மா. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஹலோ சார், இங்க பெரிய ஆபத்து சார். போலீஸ்ல வந்திருக்காங்க. பார்சல்ல பாம்பு இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வேற ஏதாவது பாம்பு இருக்கலாம்னு தேடிட்டு இருக்காங்க. வீடியோக்காரங்கள வேற ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. போலீஸ் இவ்வளவு வேகமா இருக்காங்களா? இங்க பாரு, நம்ம திட்டத்தை செயல்படுத்த முடியுமான்னு பாரு. முகூர்த்தத்துக்கு முன்னாடி சந்தியாவை கடத்த முடியுமான்னு முயற்சி பண்ணு. சரிங்க சார். ஒருவேளை முடியலன்னா கடைசியா நான் சொன்ன வேலையை செஞ்சிரு. சரிங்க சார். நான் கொடுத்த கத்தியை பத்திரமா வச்சிருக்கல,
முகூர்த்த நேரம் வர வரைக்கும் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. அப்படி முடியலன்னா கடைசியாக நான் சொன்ன மாதிரி சந்தியாவோட ரூமுக்குள்ளே போய் சந்தியாவோட நெஞ்சில் நான் கொடுத்த கத்தியால் குத்திரு. சரிங்க சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை கை தவறி வேற எங்கேயாவது குத்துனா அவள் பொழைச்சிருவா. இல்லை சாகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ நெஞ்சில் தான் குத்தணும். அது விஷம் தடவன கத்தி. உள்ளே போன 2 நிமிஷத்தில் சந்தியா துடிச்சு செத்துருவா. சார், என் பணம்? நான் உன்கிட்ட பேசினதுக்கு மேலே உன் கைக்கு பணம் வந்து சேரும். சரிங்க சார். உள்ள யாருமா இருக்கீங்க? வெளியே வாங்க. யாருமா நீ? உள்ள என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இல்லையே சார். என்ன உனக்கு இந்த பாம்பு வச்சவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நீ யாருமா சொல்லு. நான் இந்த மண்டபத்துல வேலை செய்யறேன் சார். சரி வா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, விசாரிக்கணுமா? வா. சரிங்க சார். சீக்கிரம் வா. வாமா. வா. சார், இந்த அம்மா டாய்லெட்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. விசாரிச்சேன். இந்த மண்டபத்துல தான் இங்க வேலை செய்யறாங்களாம். எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யற? 3 வருஷமா சார். உன் செல்போன் கொடு. இந்தாங்க சார். யார்கிட்டமா கடைசியா பேசுன? என் வீட்டுக்காரர்கிட்ட தான் சார் பேசினேன். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. செக் பண்ணியா? ஓகே சார்.